ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்க தலைப்பு வீடு. வீடு கிடைக்கிறதுங்கிறது வீடு பேர் கிடைக்கிற மாதிரி இல்லையா? சொந்த வீடுங்கிற கனவு எல்லாத்துக்குமே இருக்கும். எலி வழையா இருந்தாலும் தனி வழை வேணும் அப்படிங்கிறது. சரி, சிலருக்கு சொந்த வீடுங்கிறது நல்லபடியாக சீக்கிரம் அமைஞ்சிருது. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடு வாங்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுறான். இப்படி வீடு வாங்கினதுக்கப்புறம் வீட்டுக்காரியை வாங்கிக்கலாம்னு. சிலருக்கு கல்யாணம் 1க்கு 2 வேணா கூட வீடு அமையவே மாட்டேங்குது, இழுன்னு இழுத்துக்கிட்டே போகுது. அப்போ ஒரு சிலருக்கு இந்த வீடுங்கிறது கிடைக்குமா, இல்லை கடைசி வரைக்குமே இப்படியே வாடகை வீட்லேயே இருந்துட்டு ஜீவனம் பண்ணிட்டு போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வீடு அப்படின்னதுமே நம்ம என்ன எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா, முதல் பாயிண்ட்டு அஸ் அ ஜோசியரா செவ்வாய் நல்லா இருக்காரா? ஏன்னா அவர் தான் சொத்து பத்தை வாங்கி கொடுக்கணும், பூமிக்காரகன். அப்புறம் 4ஆம் இடம் நல்லா இருக்கா? ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் அப்படின்றோம் இல்லையா? இந்த ருண ரோக சத்ருஸ்தானம்னு 6ஆம் இடத்தை சொல்கிறோம் பாருங்க. அது மாதிரி வீடு மனை வண்டி வாகனம் இப்படின்னு சிலதை பிளான் பண்ணி வச்சுருப்போம், அப்படியே மனப்பாடம் பண்ணியிருப்போம் படித்ததை. அப்போ அந்த வகையில் 4ஆம் இடம் நல்லா இருக்கணும், 4ஆம் இடத்த அதிபதி நல்லா இருக்கணும், அப்புறம் செவ்வாய் நல்லா இருக்கணும் அப்படின்ற பாயிண்டில் பார்த்துட்டு போனால், ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் இடம் நல்லா இருக்கும், 4ஆம் இடத்த அதிபதி நல்லா இருப்பார், ஆனால் வீடு இருக்காது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும், அல்லது 4ஆம் இடத்த அதிபதி பாதிக்கப்பட்டிருப்பார், அவர் சொந்த வீடு சீக்கிரமே கட்டிடுவார். அப்போ நம்ம ஜோதிட ஃபார்முலால நம்ம படிச்சு வச்சிருப்போம் இல்லையா? 4ஆம் இடத்த அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்களுக்கு சொத்து பத்து சேரணும். வாகனநாத 4 வந்துட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர ஊனம் ஆயினால் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கம் வாகனம் வரிசை சுத்தம். அப்ப அந்த 4ஆம் இடத்த அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அம்புட்டு யோகத்தை செய்யணும். சொத்து வத்து வீடு வாசல் ஆஸ்தி அந்தஸ்து வண்டி வாகனம் அத்தனையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஆனா ஆட்சியா தான் இருப்பார், ஒன்றும் தரமாட்டார், அல்வா கிண்டி கொடுத்துருவார். இன்னும் சொல்லணும்னா உச்சம் பெற்ற கிரகத்தோட உட்காந்துருக்கும், ஆட்சி பெற்ற கிரகத்தோட 4ஆம் இடத்த அதிபதி சேர்ந்திருப்பார், ஆனாலும் ஒன்றும் இருக்காது. இன்னும் குருவோட சேர்ந்திருப்பார், அப்பவும் இருக்காது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ராகு உட்காந்துருப்பார், அல்லது சனி உட்காந்துருப்பார் 4ஆம் இடத்துல, அல்லது நீசம் பெற்ற கிரகம் உட்காந்துருக்கும், அவங்களுக்கு சொந்த வீடு வந்துடும். சார் 4ஆம் இடத்தை பார்த்துட்டு உச்சமானவன் ஆட்சியானவன் சொந்த வீடு வாங்கன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீசம் பெற்றவனும் சொந்த வீடு வாங்குவான்னு சொல்லணும்ல, அதுதானே ஜோசியம், அதுதானே. அப்போ அந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி எடுக்கிறது, ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இங்கே பாருங்க சார், இப்படி எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்த அதிபதி நீசமாயிருக்கார், உனக்கு நிச்சயமா சொந்த வீடு இருக்கும்யா. 4ஆம் இடத்துல கேது இருக்காருயா, ராகு இருக்காரு, அப்பயும் சொந்த வீடு இருக்கும். சரி, 4ஆம் இடம் எனக்கு கேது திசையே நடக்குது, ஆனாலும் பரவாயில்ல வீடு கிடைக்கும் உனக்கு. சரி, எனக்கு 4ஆம் இடத்த அதிபதி உச்சமாகி நிற்கிறார், அப்போ உங்களுக்கும் வீடு கிடைக்கும், ஆனால் கிடைக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? அதாவது இந்த டாபிக் எதனால் வந்தது அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு சகோதரி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க தெரியுமா? அதாவது நான் ஸ்ரீலங்காவில் வசிக்கிறேன். திகதி 23/3/1963, நேரம் காலை 11:25, பிறந்த இடம் கொழும்பு, கும்பராசி, சதய நட்சத்திரம். அது வரைக்கும் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஜோசியர் சொல்லணுங்க, அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் வீடு வாங்குறது எப்போங்கிறதையும் நீங்களே சொல்லிடலாம்ல. சரி, எனக்கு இந்த பிறவியில் சொந்தமாக வீடு வாங்க வாய்ப்பு உள்ளதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இவங்க கேட்டிருந்தாங்க. சரியா? எனக்கு இந்த பிறவியில் சொந்தமாக வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்கா அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு காயப்பட்டிருப்பாங்க பாருங்க. அப்போதான் இந்த பாயிண்ட் எடுக்கிறப்ப எனக்கு இந்த யோசனை வந்தது. சரி, இந்த டாப்பிக்லையும் நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, சொந்த வீடு அப்படிங்கிறதுக்கு இந்த 4ஆம் இடம் 4ஆம் இடத்த அதிபதி இந்த பாயிண்ட் தான் கரெக்ட். ஆனால் செவ்வாய் கரெக்ட் இல்லை. சுக்கிரன் தான் வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம். செவ்வாய் பூமியை குறிக்கும். விவசாய நிலமாக இருக்கட்டும், அல்லது ஒரு தோப்பு துறவாகட்டும், அந்த மாதிரியான விஷயங்களை, நீர்பாய்ச்சல் உள்ள நிலம், ஃபெர்டைல் லேண்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை செவ்வாய் குறிப்பார். காலி இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வீடு கட்டுறதுக்காக மனம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அது புதன் குறிக்கும். வீடு சுக்கிரனை வச்சு தான் எடுத்துக்கிறணும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. சுக்கிரன் ஒருத்தருக்கு ஆட்சியாக இருக்கார், உச்சமாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது சுக்கிரன் சுபகிரகத்தோடு இருக்கார், பாதிக்கப்படாமல் இருக்கார், கேந்திர திரிகோணங்களில் இருக்கார், அப்படி எடுத்துக்கிறோம். ஆட்சி உச்சம் இல்லைன்னா கூட
அவங்களுக்கு நல்ல வீட்டில் குடியிருக்கிற அமைப்பு இருக்கும். ஈவன் மோசமான தசாபுத்தி நடந்தாலும் நல்ல வீட்டில் வாடகை வீட்டில் குடியிருப்பாங்க. நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா சொந்த வீட்டில் குடியிருப்பாங்க. அதே இது சுக்கிரன் வந்து கேதுவோட சேர்ந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து சொந்த வீடு அமையறதுங்கிறது கொஞ்சம் காலதாமதமாகும். ஒரு சிலருக்கு அமையாமலே கூட போயிடலாம். ஆனால் சுக்கிரன் கேது சேர்ந்துருந்துச்சுன்னா வீடு அமையாது அப்படின்னு அப்படி மனப்பாடம் பண்ணிக்கிறாதீங்க. அதுவும் சிக்கல். ஜோசியத்தில் நீங்கள் எதையுமே வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சலாம் நிற்க முடியாது. அதெல்லாம் அந்த படித்து வர்ற வரைக்கும் தான். ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பலன் எடுக்கிறதுங்கிறதுல அக்யூரசின்னு வர்றப்ப சுக்கிரன் கேது சேர்ந்திருந்தா வீடு அமையறதுல காலதாமதம் ஆகும், அது உண்மை. ஆனால் அதே சுக்கிரன் கேது சேர்ந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு வீடு சீக்கிரமே அமையும், நல்ல வீடாகவும் அமையும். அப்போ அதெல்லாம் தான் நம்ம எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் சிக்கலான காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதனால தான் சார் ஜோசியம் வந்து 10 பேர்கிட்ட ஜாதகம் கொடுக்கல 10 விதமாக சொல்கிறாங்க. ஒரே ஜோசியர்கிட்ட 10 வாட்டி ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அப்பையும் 10 வாட்டி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இது மாதிரியான அமைப்பை நம்ம எப்படி வந்து இந்த வேரியேஷனை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், வீடுங்கிறது சுக்கிரன், காலி இடம்ங்கிறது புதன், சொத்து சுகம்னு சொல்லக்கூடிய ஃபெர்டைல் லேண்ட்ஸ் உள்பட நீர்பாய்ச்சல் உள்ள நிலம் உட்பட தோப்புத்துறவு உட்பட வாங்கக்கூடிய விஷயங்கள் செவ்வாய். இதை எல்லாத்தையும் யூனிஃபார்மாக வந்து ஒரு ராசி பாவத்தில் வந்து 4ஆம் இடத்தை வச்சு எடுத்துக்கணும். சரி, இதுதான் இதுக்கான லாஜிக்கு. இப்போ ஜாதகத்துக்குள்ளே போகலாம். என்ன ஜாதகத்துக்குள்ளே போகிறது? இப்போ பாருங்க, இந்த சகோதரி வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதாவது எனக்கு வீடு அமையும்ன்றியா இல்லை அமையாதுன்றியா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்ன்றாங்கல்ல, அந்த பாயிண்டில் கேட்டிருந்தாங்கல்ல. சதய நட்சத்திரம், கும்பராசிக்காரம்மா, கொழும்புல பிறந்தது. சரி, இப்போ லக்னம் ரிஷப லக்னம், கும்பராசி. இவங்களுக்கு 4ஆம் இடத்த அதிபதி யார் சார்? 4ஆம் இடம் எது முதல்ல? சிம்மம். சரி, சிம்மத்தை யார் பார்க்குறா? சந்திரன் தான் பார்க்குறாரு. ஏன் அவர் தேய்வரை சந்திரன் ஏன் பாவ கிரகம் ஏன் அப்படின்னாங்க. சரி விடு, பரவாயில்ல, இருந்தாலும் ஒளி கிரகம் பார்க்குதுல்ல. சரி, அடுத்தது இந்த 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்தை வேற எந்த கிரகம் பார்க்குதான்னு பாருங்க. வேற எந்த கிரகம் பார்க்கல, சந்திரன் மட்டும் தான் பார்க்குறாரு. சந்திரன் இந்த ஜாதகத்துக்கு 3க்கு அதிபதி. சரி, அடுத்தது இப்போ 4ஆம் இடத்ததிபதி எடுத்துங்க. அவர் எங்கே இருக்காருன்னு பாருங்க. அவர் சூரியன், அவர் ஆட்சி பெற்ற குருவோட உட்காந்துருக்காருப்பா. சரியா? அப்போ இந்த 4ஆம் இடத்ததிபதி ஆட்சி பெற்ற குருவோட லக்னத்துக்கு லாபஸ்தானத்தில் நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற புதனோட உட்காந்துருக்காரு. அப்போ இவங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிருக்கணும்ல சார்? ஏன் அமையலை? நல்லா தானே இருக்கு. ஏன் சந்திரன் பார்க்குதியா, அதனால கடனுடனே வாங்கியிருக்கலாம்ல. இந்த கலா ரசனையோடு கட்டப்பட்ட வீடுகளாக இல்லைன்னா கூட ஓரளவுக்கு ஒரு சுமாரான வீடாவது வாங்கியிருக்கலாம்ல. தேய்வரை சந்திரன்கிறதுனால ஒரு பழைய வீட்டை வாங்கி கூட ரெனோவேட் பண்ணியிருக்கலாம்ல. அதே மாதிரி 4க்கு அதிபதி குருவோட சேர்ந்திருக்கனால கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம் கிடச்சிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பேங்க் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம் கிடச்சிருக்கலாம். கூட புதன் நீச்சவங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுங்கிறதுனாலையும் ராசி கட்டத்துக்கு காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறதுனாலையும் ஊரை விட்டு அவுட்டரில் கூட வாங்கியிருந்திருக்கலாம். பக்கத்தில் நிறைய காலி இடம் இருக்கிற மாதிரியான இடத்துல, விவசாய நிலங்கள் இருக்கிற மாதிரியான இடத்துல. அதெல்லாம் ஏன் அமையலை? அப்போது 4ஆம் இடத்த அதிபதி வந்து ஸ்ட்ராங்காகத்தான் உட்காந்துருக்காரு. 4ஆம் இடத்தை சந்திரன் தான் பார்க்குறாரு. வயசு என்னாச்சு இந்த ஜாதகத்துக்கு? 61 வயசு சார். முடிஞ்சு வச்சு 61, 62 வயசு நடக்குது. இன்னும் எப்போத்தையும் அமையிறது வீடு? அதான் அமையலையே. அப்போ அதுக்கு என்ன காரணம்? இங்கே நல்லா தானே இருக்குது, அமைய வேண்டியதானே. அப்படின்னா ஏன் அமையலை? அதான் ஏன் இப்போ பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இந்த அம்மா பிறந்தது வந்து எப்போ பிறந்தாங்க? 17 வருஷம் ராகு தசை, 17 வருஷம் 3 மாதம் 24 நாள். 17 வருஷம் ராகு தசையில் பிறந்திருக்காங்களா? சரி, இதை அப்படியே வச்சுக்கிறீங்க. அடுத்தது 17 வருஷம் பாலியபிராயம், அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் ராகு முடிஞ்சதுக்கப்புறம் குரு தசை வந்திருக்கும். அது வந்து ஒரு 16 வருஷம் நடந்திருக்கும் இல்லையா? இந்த ராகு தசையும் குரு தசையும் முடிகிறப்ப இவங்களுக்கு வயசு என்ன ஆகுது? கிட்டத்தட்ட 31 வயசு ஆகுது. சார், இந்த 31 வருஷத்துக்கு இவங்க வீடு வாங்கலை, குரு தசையில் வாங்கலை. ஆக்சுவலாக குரு தசையில் இவங்க வீடு வாங்கியிருக்கணும். ஏன்னா குரு வந்து உட்காந்துருக்கிறதுங்கிறது 11ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆட்சி பெற்ற சனியினுடைய சாரம் வாங்கி நிற்கிறார். அப்போ குரு தசை பாசிட்டிவாக தான் நடந்திருக்கும். பட் ஆனால் அந்த குரு தசையில் வீடு அமையல தான், வாங்கலைன்ட்டாங்களே. அடுத்தது குரு முடிஞ்சதுக்கப்புறம் சனி தசை. இப்போ பாருங்க, குருவில் ஏன் வாங்கலைங்கிறது சனியில் தெரியும். இந்த சனி தசை என்ன பண்ணுதுன்னா, லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில் சனி உட்காந்துருக்காரு. இங்கே பாரியா, யோகாதிபதி சனி. எது? ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி சனி. அவர் யார் கூட உட்காந்துருக்காரு? வீட்டை குறிக்கக்கூடிய சுக்கிரனுடைய உட்காந்துருக்காரு. கூட கேது உட்காந்துருக்காரு. சரியா? அப்போ சனி சுக்கிரன் கேது, இந்த காம்பினேஷன் எவ்வளோ டாப்பான காம்பினேஷன் இல்லையா? ஏன்னா கேது அங்கே இருக்கிறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆட்சி பெற்றவன், உச்சம் பெற்றவன், வக்ரம் பெற்றவனோட ராகு எதுன்னா அது யோகத்தை செய்யும். அதானே லாஜிக். அப்போது இங்கே வந்து
இந்த சனி தசை வரையில யோகாதிபதியா இருக்கிறதுனாலையும் அவரோட சுக்கிரன் சேர்ந்திருக்கனாலையும் அதுல லக்னாதிபதியா இருக்கிறதுனாலையும் அவர் வீட்டை குறிக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுங்கிறதுனாலையும் கேது வந்து அதுக்கு கேட்டலிஸ்டா செயல்பட்டு பிரமாதமான வீட்டை வாங்கி கொடுத்துருக்கணும் சனி தசையில. ஆனா வாங்கி கொடுக்கல. ஏன்னா இவங்க சனி தசையை கடந்துட்டாங்க, புதன் தசைக்கு வந்துட்டாங்க. சரியா? அப்ப ஏன் வாங்கி கொடுக்கல? இங்க நல்லா தானே சார் இருக்கு, சனி தசையில அந்த பிராப்தத்தை கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, சின்ன லாஜிக் தான். அதாவது சனி உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது வந்து அவிட்ட நட்சத்திரம், செவ்வாசாரம். இப்ப செவ்வாய் என்ன சார் ஆனாரு? அவர் நீசமா போனாரியா? நேசமணி பொன்னையாதரு நாசமானி போனையாதருன்ற மாதிரி அவர் நீசமா போனாரியா? யாரியா? செவ்வா. யாரு? செவ்வா. சனிக்கு வீடு கொடுத்த செவ்வா நீசம் ஆயிட்டார். சரி, நீசம் பெற்றவனோட ராகு சேர்ந்தா நெகட்டிவா இது வந்து இம்பாக்டை தானே கொடுக்கும், நெகட்டிவா பெருசு பண்ணிடும்ல. ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் எதுனாலும் ஊதி பெருசாக்கிறோம். இந்த திருவிழாவில் காணாமல் போனவனை அந்த காணாமல் போனவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறவரு நம்ம கொண்டு போய் என்ன சீட்டை எழுதி கொடுக்குறோமோ அந்த சீட்டை அப்படியே படிச்சு விட்டுருவார். சரியா? இந்த மாதிரி 10 வயசு பையன் எங்கேயாவது நின்றுக்கிட்டு இருந்தா வர சொல்லுங்க, அல்லது பார்த்தவங்க கூட்டிட்டு வாங்க மைக் செட் போடுற இடத்துக்கு அப்படின்னாக்க அவர் அனௌன்ஸ் பண்ணிடுவார். 60 வயசுக்காரரை காணோம், அவரையும் வர சொல்லுங்க அப்படின்னோம்னா அதையும் அனௌன்ஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுவார். அது மாதிரி ராகு தன்னோடு சேர்ந்த கிரகம் பவர்ஃபுல்லா இருந்தா அதை பெருசு பண்ணும், தன்னோட சேர்ந்த கிரகம் பவர்லெஸ்ஸா இருந்தா அதையும் பெருசு பண்ணும், நெகட்டிவையும் பெருசு பண்ணும். இந்த கேது என்ன பண்ணுவார்னா தன்னோட சேர்ந்த நல்ல கிரகமா இருந்தா அதனுடைய சுப பலனை குறைச்சிரும், கெடுபலனோட குறிக்கக்கூடிய கேது இருக்காரா அதையும் குறைச்சி விட்டுரும். அப்படி ஒன்றும் பெருசா கெடுத்துறாது. ஆக எதுனாலும் குறைக்கும், இது எதுனாலும் விரிக்கும், இவ்வளவுதான் விஷயம். ஸோ அந்த வகையில சனி தசையை பொறுத்த வரைக்கும் சனி உட்கார்ந்துருக்கிறது யாரு காலு? செவ்வாய் காலில் உட்கார்ந்துருக்கார். செவ்வாய் நீசமாகி விட்டார், முடிஞ்சு வச்சு. இந்த செவ்வாய் நீசமானது என்ன ஒன்று தெரியுமா? இவங்களுக்கு சொத்து அமையலைங்கிறது மேட்டர் இல்லை, குடும்ப வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லாமல் பண்ணி விட்டுரும். இது இந்த சனி தசை. நம்ம அந்த பாயிண்ட்டுக்குள்ள போக வேண்டாம். அப்போ அவங்க அதையும் கேட்டிருக்காங்க, குடும்பம் பிரியுமான்னு, அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ இந்த சனி தசையில இவங்களுக்கு வீடு அமையாம போன சார் 19 வருஷம் சனி தசை இல்லையா? இவங்களுக்கு 31 வயசுல ஆரம்பிச்சிச்சா அந்த சனி? இருங்க பார்ப்போம். எஸ், 31 வயசுல ஆரம்பிச்ச அந்த சனி 49 வருஷம் 10 மாசம், கிட்டத்தட்ட 50 வயசு வரைக்கும் நடந்திருக்குது. 50 வயசு வரைக்கும் சனி வந்து சொத்து வாங்க விடாது, முடிஞ்சு வச்சு. ரைட்டா? அப்போ இங்க வந்து சனி வந்து இதை குறிக்கக்கூடியது, யோகாதிபதி. அவர் வந்து சுக்கிரனோட தான் சேர்ந்து நிற்கிறாரு. சரிப்பா, இந்த சுக்கிரனாவது ஆட்சி பெற்றேன் வீட்டில் உட்காந்துருக்கானே சனி வீட்டில், அவர் சனி கூட செவ்வாசாரம் வாங்கியிருக்காருன்னு கூட வச்சுக்கிருவான். ஆனால் சுக்கிரன் ஆட்சி பெற்றவனோட உட்காந்துருக்கார், ஃப்ரெண்ட்லி பிளானட் இல்லையா? சனியும் சுக்கிரனும் சேர்ந்து நிற்கிறதுங்கிறது. அப்போ அந்த சுக்கிர புத்திலையாவது வீட்டை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அப்படின்னா சுக்கிர புத்தியில இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கும், வீடெல்லாம் வாங்க முடியாது. சரியா? சண்டை வேணா வலிச்சுக்கிட்டு வந்திருக்கும், அல்லது வந்து ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போயிருக்கலாம், பொருளாதாரத்தில் கஷ்டப்படு சிரமம் தான் சார் பட்டிருப்பாங்க. என்னையா காரணம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, சுக்கிரன் வந்து அவிட்ட நட்சத்திரம், சனியும் அவிட்ட நட்சத்திரம். சனி தசை சுக்கிர புத்தியும் சுக்கிர தசை சனி புத்தியும் உங்களுக்கு சுழுக்கு எடுக்கிற தசா புத்தி மாட்டிக்குமா? அப்போ இங்க பாருங்க, சனி ஆட்சி பெற்று தான் நிற்கிறாரு. செவ்வாய் சனி சேர்க்கையில சனி ஆட்சியாகி நிற்கிறார். மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் செவ்வாய் சனி இருக்கு இங்க. அப்ப இதுல சனி ஆட்சி பெற்று நிற்கிறதுங்கிறது யோகத்தையும் செய்யணும். ஆனா யோகத்தை செய்யல ராசா, வீடு வாங்கி கொடுக்கலப்பா. ஏன்டா வாங்கி கொடுக்கல அப்படின்னா இதே மேட்ரு. எது? நீசம் பெற்ற எங்காலுக்கு போயிட்டான், சோழியை முடிச்சு விட்டான். இன்னொன்னு பாருங்க, இந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா, யாரு? சனி. அவர் எங்க உட்கார்ந்துருக்காரு? 4ஆம் இடமான வீடு மனை வண்டி வாகன ஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, மறைவு ஸ்தானத்துல. நான் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லலை, ஏன்னா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அங்க ஆட்சியா இருக்காரு. அதனால 4ஆம் இடத்துக்கு வந்து இவர் மறையலை. ஆனாலும் நீசமானவனுடைய காலில் உட்காந்து கூட கேது வேற சேர்த்து வச்சிருக்கிறதுங்கிறதுனால எல்லாம் சேர்த்து கீழே இழுத்து விட்டுருச்சு. அப்போ சனி தசையில வீடு வாங்க முடியல. சனி தசையில வாங்க முடியலைன்னதுமே சோழி முடிஞ்சு வச்சு 50 வயசு ஆயிடுது. அதுக்கப்புறம் புதன் தசை வருது சார். இந்த புதன்ல வீடை வாங்கி கொடுத்துடலாமா அப்படின்னாக்க, புதன் உட்கார்ந்துருக்கிறது எங்க உட்கார்ந்துருக்காரு? நீச்சமங்க ராஜயோகத்துல 11ஆவது வீட்டுல உட்கார்ந்துருக்கிறார். 11ஆம் பாவாதிபதி ஆட்சி இல்லையா? அவரோட 4க்கு அதிபதியும் சேர்ந்து நிற்கிறாரு. அப்போ புதன் தசையில வாங்கி கொடுத்துடலாம்ல. சனி தசையில தான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, ரைட், ஓகே. அப்போ புதன் தசையிலையாவது வாங்கி கொடுத்துடலாம்னா புதன் தசையில வாங்கி கொடுத்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாங்கி கொடுக்காது. என்னையா சொல்ல வர்ற அப்படின்னாக்க, எல்லாம் கரெக்டா இருக்கிறாசா. ஆனா சூரியன் உட்கார்ந்துருக்கிறது யாரு காலில் உட்காந்துருக்கு? உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி சாரம் வாங்கி நிற்கிறாரு இல்லையா? சரி, அந்த சனி சூரியனை பார்க்குறாரு. சரி, இந்த ஒரு பாயிண்ட்ல எங்க அடிபடும் அப்படின்னா, இந்த சனி எங்க உட்காந்துருக்காரு? 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறைகிறார். ஒன்று.
ரெண்டாவது சூரியனை சனி பார்க்குறாரு. அங்கே ஏற்கனவே குழப்பமான மனோநிலை. எது? சூரியனுக்கும் சனிக்கும். இது இல்லாமல் மாந்தி உள்ளே உட்காந்துருக்காரு. டோட்டலையும் மாற்றி விட்டு போயிடும். அப்போது மொத்தத்தில் பாருங்க, இங்கே இந்த புதன் தசையில் இவங்க சொத்து வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியாது. அப்போ இவங்க கேட்ட கேள்வி, இந்த பிறவியில் எனக்கு சொந்த வீடு வாங்கும் பாக்கியம் உள்ளதா? இல்லை. அதுக்கு பதிலாக இவங்க வீட்டில் இருக்க வேற யாராவது பேரில் கூட சொத்து வாங்கிட முடியும். அப்படி ட்ரை பண்ணலாம். இப்படி இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணால் சொத்து வாங்கிடலாம், வீடு வாங்கிடலாம். ஆனால் இவங்க பேரில் டைரெக்டாக வாங்குறதுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேணா இப்படி கூட சொல்லலாம், யாராவது அட்ஜாயிண்டாக போட்டு 2 பேர் பேரில் சேர்த்து வாங்குற மாதிரி இருந்தால் கூட அப்படி கூட அமையும். அதுவும் அமையறதுக்கு வாய்ப்பு. இப்படி வேணா எடுத்துக்கலாமே தவிர அதை விட்டுட்டு இல்லை எங்களுக்கு வீடு அமையும், சொத்து அமையும், ஜொகா அமையும்னு இருந்தோம்னா அப்படியே அமைஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்போது ஒரு ஜாதகத்தை எடுத்ததும் 4ஆம் இடத்தை வந்து பார்க்குறோம். நான் அதே மாதிரி சுக்கிரனை பார்க்குறோம். எது? வீடு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டில். இப்போ பாருங்க, அந்த நடக்கிற தசையோடு அதை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த சொத்து பத்து நடக்குமா, வீடு வாங்குறது அமையுமா அப்படிங்கிற அந்த பலன் வந்து பாசிட்டிவாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத இப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம். சரி, இப்போ பாருங்க, இதே மாதிரியான இன்னொரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஜாதகத்தை இதுலேயே பார்ப்போம். அதை எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கேதுவுடைய இம்பேக்டை பார்த்துருக்கோம். சனி யோகாதிபதியாக இருந்தாலும் அந்த யோகத்தை செய்யலைங்கிற விஷயத்தை பார்த்துருக்கோம். சுக்கிரன் ஆட்சி பெற்றவனோட இருக்கிறான், ஆனாலும் வந்து வீடு அமையலை அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டை பார்த்துருக்கோம். சுக்கிரன் கேது சேர்ந்துருந்ததுன்னா அந்த சுக்கிரன் கேது வந்து வீடு அமையறத சுருக்கும், அவங்களுக்கு வீடு அமையிறது காலதாமதமாகுங்கிற மாதிரியான பொது விதி இருக்குதுங்கிறதையும் பார்த்துருக்குறோம். ரைட்டா? இப்போ பாருங்க, இதே மாதிரியான காம்பினேஷன் இதுக்கு எகெயின்ஸ்டாக வேலை செய்கிறதுங்கிறதும் உண்டு. இப்போ வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. 1970 ஜூலை 23 உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் மீன ராசி 4 மணி 35 நிமிஷம் AM. சரியா? இதை எடுத்துங்க, திண்டுக்கல்ல வரந்ததுன்னே வச்சுக்கோங்க, ஒன்றும் மோசம் இல்லை. சரி, இப்போ இந்த ஜாதகருக்கு பாருங்க, 4ஆம் பாவாதிபதி யாருப்பா அப்படின்னா புதன். புதன் வந்து சுயசாரம் மாரி இருக்கார், நீசம் பெற்றவனோட சேர்ந்து நிற்கிறார் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். சரி, அடுத்தது என்ன? சுக்கிரன். எது? வீட்டை குறிக்கிறது. 4ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டோம். அவர் நீசம் பெற்ற கிரகத்தோட உட்காந்துருக்கார். 2 பாவ கிரகத்தோட, சூரியன் செவ்வாயோட, அதில் ஒரு கிரகம் நீசமாகி அதில் உட்காந்துருக்கிறார் புதன், 4ஆம் இடத்ததிபதி. அப்போ அவருமே பஞ்சாயத்தில் தான் இருக்கார். நம்ம சொல்லிக்கலாம் சூரியன் புதன் சேர்ந்துருக்கிறது புதாத்திய யோகத்தில் இருக்குது அப்படிங்கலாம். பட் செவ்வாய் வந்து பூமிகாரகன், அவரோட இந்த புதன் போய் சேர்ந்து நிற்கிறது, அவர் நீசமாகி நிற்கிறதுங்கிறதுனால வீடு வாசல் அமையிறது இவருக்கு காலதாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அமையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு இதில் வரலாம். ஏன்னா புதன் வந்து மோஸ்ட் பவர்லெஸ் பிளானட், உள்ளதுலேயே வலு குறைவான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது புதனைத்தான் சொல்லணும். செய்யும் முந்தி தனக்கதிகன் செவ்வாய் வலிது, செவ்வாயில் வெய்ய சனியும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன், துய்ய வரசந்தனில் வெள்ளி வலியன் அவனில் சோமன் மிகும், ஐய சசிக்கு கதிர்வலிது, பானுவிர் பாம்பே வலிதுன்னா. அப்போ செய்யும் முந்தி தனக்கதிகன் செவ்வாய் வலிதுன்னு அந்த ஆரம்பிக்கிறப்பவே புதனைத்தான் ஆரம்பிக்கிறோம். புதனுக்கு அடுத்து செவ்வாய் வலிமையான கிரகம்னு வரும். அப்போ உள்ளதுலேயே மோஸ்ட் பவர் கம்மியான கிரகம்னு எடுத்துட்டா புதன். அந்த புதனோட சூரியன் சேர்றார், பவர்ஃபுல்லான கிரகம் சேர்றார். அவரோட பலமான செவ்வாய் நீசம் பெற்று சேர்றார். அப்படிங்கல 2 பாவகிரகத்துக்கு மத்தியில் மாட்டல இவங்களுக்கு வீடு வாசல் அமையறதுக்கான பிராப்தம் கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. அதானே ஃபேக்ட். சரி, இதை இப்படியே வச்சுக்கிருவோம். வீடு வாசல் அமையறதுக்கான பிராப்தம் இதனால இல்லை. சரி, அடுத்தது சுக்கிரன் எடுத்துக்கோங்க. வீடுனா சுக்கிரன்னு சொன்னேன் இல்லையா? இங்கே பாருங்க, சுக்கிரன் கேதுவோட காம்பினேஷன் ஆகி நிற்கிறாரு. அப்பையும் இந்த ஜாதகத்துக்கு வீடு அமையக்கூடாது. அப்போ 2 விதத்தில் வந்துருச்சு. ரைட்டா? அப்போ இந்த ஜாதகர் வீடு வாங்குறது, சொத்து வாங்குறதுங்கிறது அது ஒரு குதிரை கொம்பு அப்படின்னு வேணா சொல்லிடலாம் இல்லையா? ஆனால் பலன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஜாதகர் ரொம்ப சின்ன வயசுலேயே 10 பைசா கடன் இல்லாமல் வீடு கட்டுறாரு சார். இது எப்படி அப்பா சாத்தியம்? 10 பைசா கடன் இல்லாமல் வீடு கட்டுறாரு. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். எத்தனையோ பேர் நம்ம எல்லாம் வீடு கட்டியிருப்பாங்க, சொத்து வாங்கியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இந்த சொத்து வாங்கினது வீடு கட்டினப்பெல்லாம் கடை வாங்காமல் பண்ணிட்டீங்களா? பண்ண முடியாதுல்ல. ஆனால் கடன் வாங்கி தான் பண்ண முடியும். ஒரு 10 ரூபாய், அது 15ஆவது கைமாத்து வாங்கி தானே ஆகணும். ஆனால் 10 பைசா கடன் இல்லாமல் வீட்டை வந்து இடம் வாங்கி வீடு கட்டி குடி போயிட்டார். இத்தனைக்கும் கல்யாணம் ஆன ஃப்ரெஷ்ஷில், குழந்தை பிறந்த ஃப்ரெஷ்ஷில், கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுலன்னு கூட வச்சுக்கரலாமே. சரி, இப்போ இன்னொரு பாயிண்ட்டுக்கு போவோம். அதாவது சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்துருந்தா கேதுவோட சேர்ந்த பலனை சுருக்கும் இல்லையா? அப்போ சுக்கிரனை வந்து சுருக்கும். அப்போ வச்சிருக்க வீட்டை சுக்கிரதசை வரையில வித்துப்பிடுவாங்க, அல்லது வீடு வந்து சுக்கிரதசையில இடம் விட்டு இடம் மாறி போவாங்க, அல்லது வந்து சொத்துல நஷ்டத்தை ஏற்படுத்தணும், அல்லது இந்த சுக்கிரன் கேது சேர்ந்திருக்கிறதுங்கிறதுனால வீடு வாசல் யோகம் இல்லாம போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் தானே சொல்லணும். இந்த சுக்கிரன் கேது சேர்ந்திருக்கிறது ஜாதக ஞாபகத்தில் இருக்கா? இங்க பாருங்க,
சுக்கிரன் கேது சேர்ந்துருக்கா, அதானே கொண்டு வரணும். ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா, இந்த ஜாதகருக்கு சுக்கிரதசை ஆரம்பிச்சதும் முதல்ல 1 கோடிக்கு கட்டியிருந்த வீட்டை விட்டுவிட்டு ஒரு 6-7 கோடிக்கு வீடு கட்டி அங்கே போயிட்டார். ஆமாம், சுக்கிரன் கேதுவோட சேர்ந்துருந்தா வீடெல்லாம் அமையாது, கட்ட முடியாதுன்னு சொன்னேன். என்னையா சொல்கிறீங்க? ஆனால் இது நடந்திருக்கே அப்படின்னாக்கா அது எப்படி நடந்தது? அங்கே தான் இருக்குது விஷயம். அதையும் பார்க்க போகிறோம். எப்படி தெரியுமா? இப்போ பாருங்க, சனி தசை இந்த ஜாதகருக்கு 18 வருஷம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் புதன் தசை நடந்தது, அது ஒரு 17 வருஷம். இந்த 17 வருஷம் புதன் தசைங்கிறது எந்த வயசு வரைக்கும்? கிட்டத்தட்ட 33 வயசு வரைக்கும் நடந்துச்சு. இந்த 33 வயசு வரைக்கும் நடந்த யோகத்தை விட 33க்கு அப்புறம் 40 வயசு வரைக்கும் நடந்த அந்த கேது தசை இருக்கு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய யோக தசையா இருந்தது இந்த ஜாதகருக்கு. அந்த தசையில தான் சொத்து வாங்கினாரு, வீடு கட்டினார். எப்படிப்பா இது சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ வாங்க அங்க. அதாவது கேது எங்க உட்காந்துருக்காரு? சிம்ம வீட்டில் உட்காந்துருக்கார். சார், கேதுவுக்கு உட்காந்துருக்கிற சாரம் பாருங்க, மக நட்சத்திரம், சுயசாரத்தில் நிற்கிறாரு. அப்போ அவருக்கு வீடு கொடுத்தவர் யாரு? வீடு கொடுத்தவர் வந்து சூரியன். இப்போ கேது சுயசாரத்தில் நிற்கிறதுனால கேது திசைக்கு டிசைடிங் அத்தாரிட்டி யாரு? சனியும் சூரியனும். இது நம்ம மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அப்போ சனியும் சூரியனும் தான் இதுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் கேது மகா திசை. இங்கே கேது திசை நடக்கிறப்ப சனியும் சூரியனும் கேந்திரத்தில் வந்து நிற்கிறதுங்கிறதுனால இந்த கேது தசை யோக தசையாக கன்வெர்ட் ஆகுது. ஆனால் ஒரு சிக்கல் என்னன்னா, சனி வந்து நீசமாய் நிற்கிறார். அதனால தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம், இப்படியான மாற்றங்களை எல்லாம் கொடுத்து இந்த ஜாதகரை டெவலப் பண்ண வைக்குது. அப்போ கேதுல சக்ஸஸ் ஆகுறாரு. ஆமாம், கேதுல சக்ஸஸ் ஆன ரைட்டு, கூடத்தையும் சுக்கிரன் உட்காந்துருக்காருல்ல, அப்போ வீடு எப்படி கட்டினார் அப்படின்னு கேட்கணும்ல. அதுக்கும் ஒரு பதில் இருக்குது. சுக்கிரன் யார் சாரம்னு பாருங்க, சுயசாரத்தில் உட்காந்துருப்பார், பூர நட்சத்திரம். இப்போ பாருங்க, சுக்கிரன் கேது சேர்ந்தா நெகட்டிவ் இம்பேக்ட், அதான் ஜோசியத்தில் சொல்றது. ஆனால் சுக்கிரன் சுயசாரத்தில் உட்காந்துருக்கார், கேது சுயசாரத்தில் உட்காந்துருக்கார். இவங்க 2 பேரும் சார பரிவர்த்தனையில் மாறி உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேது வந்து பூர நட்சத்திரத்திலையும் சுக்கிரன் வந்து மக நட்சத்திரத்திலையும் உட்காந்துருந்தாலும் அதே பலன் தான். அப்போது இவங்க 2 பேரும் சுயசாரத்தில் நிற்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த காம்பினேஷன் பஸ்ட் ஆகி பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரியா? இந்த கேது தசையை முத நான் பார்க்கலையே, நானும் ஏமாந்து தான் போனேன். அப்போது ஏன்னா ராகு எது எப்பேற்பட்டாலையும் கண்ணில் விரல் விட்டு ஆட்டிடும். சரி, மொத்தத்தில் இங்கே இந்த சுக்கிரன் கேது இந்த காம்பினேஷனில் கேது தசை அடுத்து சுக்கிர தசை வருதா? இங்கே கேது தசை யோக தசை, அடுத்து சுக்கிர தசையும் யோக தசை தான் ஐயா. அப்போ 7 வருஷம் கேது, 20 வருஷம் சுக்கிரன், 27 வருஷம் யோக தசை இந்த ஜாதகம் இருக்குது. எப்போ இருந்து ஆரம்பிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 33 வயசில் ஆரம்பித்து அந்த யோக தசை 62 வயசில் முடியுது. அதுக்கப்புறம் என்னத்தை சம்பாதிக்கணுங்கிறது ஒன்றும் இல்லைல்ல. ஜாதகர் இப்போவே நான் சம்பாதிக்க மாட்டேன்னுக்கிட்டு இருக்கார். சரி, மொத்தத்தில் இது மாதிரியான யோக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இங்கே சுக்கிரன் கேது சேர்ந்ததுனால இவர் பெரிய அளவில் பொருளாதாரத்தை சம்பாரிச்சாரு. இப்போ ஜாதகத்தை மாற்றிருக்கேன் பாருங்க. இந்த கொழும்புலேருந்து அந்த அம்மா கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஜாதகத்தை பாருங்க. அதில் வந்து சுக்கிரன் கேது சேர்ந்துருக்கிறதுனால அவங்களால சொத்து வாங்க முடியலை. சார், இப்போ சுக்கிரன் கேது சேர்ந்ததுனால சொத்து அமையலையா, இல்லை சுக்கிரன் கேது சேர்ந்ததுனால கோடிக்கணக்கில் சொத்து அமைஞ்சிச்சான் இல்லையா? இதுதான் ஜோசியம். ஸோ இந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா நம்ம வந்து ஷார்ப்பாக பலன் எடுக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் நம்ம என்ன முறையில் வேணாலும் எடுக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ நவீனமான முறைகள்லாம் வருது ஜோதிடத்தில். ஒருத்தரும் புதுசாக கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் புதுவதென்று உலகத்தியற்கை. அதனால் எந்த முறையில் எடுத்தாலும் இந்த மாதிரியான வேரியேஷன்ஸை அதை தெளிவு பண்ணி, இது ஒரே காம்பினேஷன் சார், சுக்கிரன் கேது ஒரே காம்பினேஷன், ஒரு பக்கம் பாசிட்டிவாக வேலை செய்யும், ஒரு பக்கம் நெகட்டிவாக வேலை செய்யும், 2க்கும் எடுத்துக்காட்டு காமிச்சிட்டேன் ரைட்டா? அப்போது இது எப்படி வேலை செஞ்சிச்சு அப்படிங்கிறத இந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா நம்ம பலன் எடுக்கிறதுல இன்னும் எவ்வளோ கிளாரிட்டி வரும். சரியா? அப்போ இது மாதிரியான ஜாதகங்களில் ட்ரெயினப் ஆகி போக 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 நம்ம பலன் எடுக்கக்கூடிய அந்த ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, அவங்க கேட்டிருந்த கேள்வி அந்த மாதிரி இருந்தது, ஏலே இந்த பிறப்புலையாவது நான் சொந்த வீட்டுக்கு போயிடுவேன்னா ஐயா என்னையா அது அப்படின்னு. அதுக்கு பதில் வந்து அவங்க பேரில் இருக்கிற வீட்டுக்கு போக முடியாது, வேறு யாராவது ஒருத்தர் பேரில் வாங்கி அதில் குடி போகலாம், அதுக்கு சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான பதில். இப்போ நம்ம வந்து இந்த ஜாதகத்தை எப்படி வந்து பிரித்து அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சிட்ருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இன்னும் என்னோட நிறையா தெரிஞ்சவங்க இன்னும் கூட கிளாரிட்டி நல்லா கொடுப்பாங்க. எனிவே, மொத்தத்தில்
ஒரு காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே அது பாதிக்கும்னோ உடனே அது கெட்டு போயிரும்னோ முடிவுக்கு வரக்கூடாது. அதுவே யோகமாகவும் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஈவன் அந்த தசை நடந்தாலும் கூட, அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிட்ருக்கோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.